Hi, hello friends, welcome to Cooking Style channel. இந்த வீடியோவில் நான் புதினா சட்னி ரொம்பவே பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டில் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னுட்டு தான் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி அது கூடவே நம்ம களி சாப்பிட்றோம் இல்லையா, கேவுரு மாவு களி, அதுக்கு ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன் இது. இதை நீங்கள் வெறும் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் இதோடைய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். நான் ஒரு கட்டு புதினாவை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே நான் ஒரு மீடியம் சைஸு பூண்டை இந்த மாதிரி உரித்து எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காவை திருகி எடுத்திருக்கேன். 1 இன்ச்சு இஞ்சி எடுத்திருக்கேன். 5லேருந்து 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அது கூடவே கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பேன் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டை இதில் சேர்த்துடலாம். அது கூடவே இஞ்சி சேர்த்துட்டு நான் பச்சை மிளகாவை இந்த மாதிரி 1க்கு 2 ஒடிச்சு சேர்த்துக்கிறேன். இதனால சட்னியோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா வரும். அது கூடவே நான் எடுத்து வச்சுருந்த புதினாவையும் இதில் நம்ம சேர்த்துட்டு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம். இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். புதினா பொதுவாக கசப்பு தன்மை இருக்கும். இந்த மாதிரி நம்ம வதக்கி அரைக்கிறதுனால புதினாவோட கசப்பெல்லாம் போய் நம்மளுடைய சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு இதை நம்ம வதக்கிக்கணும். 3லேருந்து 4 நிமிஷம் ஆச்சு எனக்கு இது வதக்கிறதுக்கு. இது இந்த அளவுக்கு வதங்கினதும் இதை கம்ப்ளீட்டாக நம்ம ஆற விடணும். ஏன்னா சூடாக இருக்கிறப்பவே நம்ம கிரைண்ட் பண்ணாக்கா ஜார் தெரிச்சிடும். அதனால் நம்ம இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு ஒரு மிக்சர் ஜாருக்கு நம்ம இதை மாற்றிக்கலாம். இந்த மாதிரி மாற்றிட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு இந்த தேங்காவை சேர்த்துலாம். அது கூடவே புளி, கொஞ்சம் கொத்தமல்லி, அதாவது நம்ம எடுத்து வச்சு இந்த கொத்தமல்லி சேர்த்துடலாம். அதோட புளியும் சேர்த்துட்டு நம்ம எடுத்து இந்த சர்க்கரை, அது கூடவே உப்பும் சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துலாம் கொஞ்சமாக. இப்போ நம்ம மூடி இதை ஸ்மூத்தாக நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரொம்ப ஸ்மூத்தாக இதை கிரைண்ட் பண்ணணும். இப்போ நான் இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இது ஜார்லேருந்து நம்ம கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்துகிட்டு நான் இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணுறதில்ல. இந்த கன்சிஸ்டன்சியே சட்னிக்கு போதுமானது. இந்த மாதிரி புதினா சட்னி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக சாப்பிட்டா அவ்வளோவும் நம்மளுக்கு டேஸ்ட்டு தெரியாது. அதனால் நான் எதுவும் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணல. இப்போ நம்ம தாளித்து இதில் சேர்த்துக்க வேண்டியது தான். ஒரு சின்ன கடாயை எடுத்து நம்ம எடுத்து வச்சு இந்த 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதோடு நம்ம எடுத்து வச்சுருந்த கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பை சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாயை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம வறுத்துட்டு இதை நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியோடு சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான டேஸ்டான புதினா சட்னி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இதே போல் சுவையான சட்னி கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னுட்டு நம்புகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.